Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நீ இல்லைன்னா அவன் கூட்டத்தில் கலந்து கொள்ளணும். நாங்க இங்க சாய்ஸ் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்றோம். To introduce a choice. நாங்க ஆங்கிலத்தில் என்ன பயன்படுத்துவோம்? either or. either or. இரண்டில் ஒன்று என்னும் அர்த்தத்தில் பயன்படுத்துவோம். இந்த either or என்பதை பல்வேறு வழிகளில் நாம் வெளிப்படுத்தலாம். அதாவது இரண்டு எழுவாய்களில் ஒன்று என்றவாறோ, இரண்டு செயல்களில் ஒன்று என்றவாறோ, இரண்டு பெயர் சொற்களில் ஒன்று என்றவாறோ பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தலாம். இன்று நாம் பார்க்க போவது சப்ஜெக்ட் சாய்ஸ். அதாவது இதனுடைய வாக்கிய அமைப்பாக either plus subject 1 or subject 2 plus verb plus object என்றவாறு குறிப்பிடலாம். இங்கு இந்த வினை சொல்லானது subject 2 உடன் ஒத்து போக வேண்டும். அதாவது agrees with subject 2. subject 2 சிங்குலராக இருந்தால் நாம் பயன்படுத்துகின்ற வினைச்சொல் சிங்குலர் ஃபார்மோடு ஒத்து போகின்ற வினைச்சொல்லாக இருக்க வேண்டும். இதுவே ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் ஃபார்மோடு ஒத்து போற வினைச்சொல்லாக இருக்க வேண்டும். உதாரண வாக்கியங்களை பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். நீ இல்லைன்னா அவன் கூட்டத்தில் கலந்து கொள்ளணும். இங்க நீ என்பது யூ, அதனோடு நாம் have to என்பதுதான் பயன்படுத்துவோம். ஆனால் அவன் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆகையால் has to என்பது பயன்படுத்தணும். நீ இல்லைன்னா அவன் என்னும் போது சப்ஜெக்ட் 2 ஆக வரக்கூடியது அவன். ஆகவே இந்த வாக்கியத்தில் has to என்பதுதான் பயன்படுத்தப்பட வேண்டிய வடிவம். வாங்க பார்க்கலாம். either you or he has to attend the meeting. either you or he has to attend the meeting. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பார்ப்போமா? either you or he has to attend the meeting. ஆசிரியர் இல்லைன்னா மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆசிரியர் என்பது ஒருமை, ஆனால் மாணவர்கள் என்பதுதான் சப்ஜெக்ட் 2. அது தன்மை. either the teacher or the students are there. either the teacher or the students are there. எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. very good. either the teacher or the students are there. அவள் இல்லைன்னா அவளது சகோதரிகள் உண்மையை அறிவாங்க. either she or her sisters know the truth. either she or her sisters know the truth. ராணி இல்லைன்னா மீனா வராங்க. இந்த வாக்கியத்தின் அர்த்தம் கட்டாயமா அவங்க வராங்க அப்படின்னு சொன்னா எதிர்காலமாக இருந்தாலும் கூட நாங்கள் present continuous tense-ஐ தான் பயன்படுத்த வேண்டும். either ராணி or Meena is coming. either Rani or Meena is coming. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? either Rani or Meena is coming. நீ இல்லைன்னா உன் தோழன் பில் கட்டணும். நாங்க யாரும் கட்ட போறோம்ல, நீ அல்லது உன் தோழன் தான் பில்ல கட்டணும். Please comment your answer. well done. நம்ம குழு இல்லைன்னா அவங்க குழு போட்டியில் ஜெயிப்பாங்க. கண்டிப்பா எங்களுக்கு தெரியும். எங்கட குழு இல்லாட்டி அவங்கட குழு, ரெண்டுல ஒன்றுதான் ஜெயிக்கும். கமெண்ட் யுவர் ஆன்சர். splendid. என் சித்தியின் மகன் இல்லைன்னா என் நண்பன் இரவு உணவுக்கு வராங்க. கண்டிப்பா வருவாங்க, எனக்கு தெரியும். Comment it now.
Wow, great, you got it. அவன் இன்னும் மன்னிப்பு கேட்கவில்லை. இங்கு அவன் மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கு என்பதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? He has to apologize அப்படின்னு சொல்வோம். இந்த வாக்கியத்தில் காணப்படுகின்ற இன்னும் என்பதை yet என்பதை பயன்படுத்தி வாக்கியம் தமிழில் எதிர்மறையாக இருப்பினும் நாம் ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆக சொல்லி பார்ப்போம். இன்னும் என்பதற்கு என்ன பயன்படுத்த போகின்றோம்? yet என்னும் சொல். அதே போல நெகட்டிவாக தமிழில் உள்ள வாக்கியத்தை ஆங்கிலத்தில் நாம் பாசிட்டிவ் வடிவத்தில் சொல்ல போகின்றோம். வாக்கிய அமைப்பை பார்ப்போமா? சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் ஆர் ஹேட் பிளஸ் ஜெட் பிளஸ் டு பிளஸ் V1 ஃபார்ம், அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb பயன்படுத்துவோம். has or have, yet to. has or have, yet to. நாங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் இன்னும் மன்னிப்பு கேட்கவில்லை. அப்ப அவன் இன்னும் மன்னிப்பு கேட்கவில்லை என்பதை நாங்கள் நெகட்டிவ் வாக்கியமே சொல்லாம பாசிட்டிவ் ஃபார்ம்ல சொல்ல போன்றோம். எது முதலாக சொல்லணும்? சப்ஜெக்ட். அப்ப he என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆகியால் has என்பது பயன்படுத்துவோம். He has yet to apologize. He has yet to apologize. Again, he has yet to apologize. நான் இன்னும் அவளிடம் உண்மையை சொல்லவில்லை. I have yet to tell her the truth. I have yet to tell her the truth. எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. I have yet to tell her the truth. திரைப்படம் இன்னும் வெளிவரல. The movie has yet to release. The movie has yet to release. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? The movie has yet to release. நாம் இன்னும் பார்சலை பெறவில்லை. பொதிய நாங்க இன்னும் பெறல. We have yet to receive the parcel. We have yet to receive the parcel. ரொம்ப இருக்கா? மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவன் இன்னும் பிரச்சனையை புரிந்து கொள்ளல. Please comment your answer. Splendid. அவர்கள் இன்னும் முடிவெடுக்கல. Comment it now. Well done. நான் இன்னும் அவனை சந்திக்கல. Comment it now. Marvelous. You got it. நீங்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இங்கு நாம் கலந்து கொள், பங்கெடுத்துக்கொள் என்பதை partake எனும் வினைச்சொல்லை பயன்படுத்தி தெரிவிக்க போகிறோம். partake. இதனுடைய S form partakes, ing form partaking, past form partook, past participle form partaken என்றவாறு பயன்படுத்தப்படும். இப்போ உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். நீங்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா? பொலைட்டா கேட்க போறோம். Would you like to partake in the discussion? Would you like to partake in the discussion? எல்லாம் வாய்விட்டு சத்தமா கேட்டு பார்ப்போம். Would you like to partake in the discussion? Would you like to partake in the discussion? நாம் அனைவரும் இந்த விழாவில் பங்கேற்போம். Let's all partake in the celebration. Let's all partake in the celebration. எல்லாம் வாய் விட்டுருக்க சொல்லி பாருங்க. Very good. Let's all partake in the celebration. அவர் வெற்றி விழாவில் பங்கேற்க மாட்டார். இங்கே வெற்றி விழா என்பதை victory celebration அப்படின்னு சொல்லலாம். Please comment your answer. Wonderful. அவள் ஒவ்வொரு சமூக நிகழ்விலும் கலந்து கொள்கிறாள். அவளுடைய ஹேபிட் எல்லா சமூக நிகழ்விலையும் கலந்து கொள்வது. சமூக நிகழ்வை நாங்க கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி என்றவாறு குறிப்பிடலாம். Please comment your answer. Amazing. You got it.
இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? either or என்னும் வடிவத்தையோ, அதாவது இங்கு நீங்கள் either subject 1 or subject 2 என்னும் வடிவத்தை தான் பயன்படுத்த போகின்றீர்கள். subject plus has or have plus yet to plus V1 form என்பதையோ, partake என்னும் வினைச்சொல்லையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.